தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வீரசைவ மரபு குறித்து நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் திரு கனகராஜ் ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஐயா, வீரசைவம் பற்றி சொல்லும்போது ரெண்டு பெயர்களை நம்ம கேள்விப்படுறோம். ஒன்று லிங்காயத் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வீரசைவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே மரபை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தரணும். நல்ல நல்ல அருமையான கேள்வி. அதாவது இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அரசியல் தளத்துல பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பொருள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நம்ம அரசியல் நோக்கத்தை கடந்து உண்மையான ஆன்மீக இதுல நம்ம பார்க்கணும். அப்ப வீரசைவத்தினுடைய அடிப்படையே லிங்கதாரணம் தான். லிங்கதாரணை இல்லாதவர்கள், இஷ்டலிங்கத்தை கரஸ்தலத்துல வச்சு பூஜை செய்யாதவர்கள், அவங்க தாத்தா பாட்டி யாராவது முன்ன தலைமுறை இந்த தலைமுறையில எல்லாம் லிங்க பூஜை பண்ணியிருந்தாங்க, இஷ்டலிங்கதாரிகளா இருந்தாங்க அப்படிங்கிறதுனாலயே அவர்கள் வீரசைவர்கள் ஆயிட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க நாங்களாம் யார் லிங்கதாரணை இல்லையோ, லிங்காங்க சாமரஸ்யத்தில் இல்லையோ அவர்கள் வீரசைவர்கள் அல்ல. அப்ப லிங்காயத் அப்படின்னா என்ன? லிங்கதாரணம் பண்ணி இருக்கிறவர்கள். இப்ப லிங்காயத்துன்னு பயன்படுத்துறோம். ஒரு காலத்துல லிங்கவந்தர்கள், கன்னடத்துல சொல்லும் போது லிங்கவந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லிங்கத்தை தரித்திருக்கிறவர்கள் லிங்கதாரிகள், லிங்காயத்துகள். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம நாட்டுல 3 குரு மரபுகள் இருக்குது. அந்த லிங்கத்தை தரித்திட்டு இஷ்டலிங்கத்துக்கு நித்தியம் பூஜை செய்கிறவர்கள், வழிபாடு செய்கிறவர்கள், தியானம் அந்த லிங்கத்தை தியானிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது 3 வகையான மரபினர் இருக்காங்க. ஒண்ணு ஸ்ரௌத்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபினர்கள். அவர்கள் பூநூலும் போட்டுக்குவாங்க, காயத்ரி ஜபமும் பண்ணுவாங்க, இஷ்டலிங்க தாரணமும் பண்ணிட்டு இஷ்டலிங்க பூஜையும் பண்ணுவாங்க. ரெண்டுமே, அதாவது காயத்ரி சாதனம் இந்த வாழ்க்கைக்கு, சிவ பூஜை அந்த சாதனம் சிவசாதனம் மோட்சத்துக்கு, ஞானத்துக்கு, மோட்சத்துக்கு, இப்படி சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் வேத மந்திரங்களை பயன்படுத்தி சிவ பூஜை பண்ணுவாங்க. அந்த ஸ்ரௌத்த சைவ சித்தாந்தி அவள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இணையத்துல நிறைய பார்க்கலாம் அந்த அவர்களுடைய நூல்கள் எல்லாமே. நாகலிங்க சாஸ்திரின்னு ஒரு பெரிய ஞானி, ஒரு அறிஞர் அந்த மரபுல இருந்தார். பெரிய விவாதங்கள் எல்லாம் நிறைய பேர் கூட பண்ணியிருக்காரு. அந்த மரபுல ஆராத்திய சைவர்கள்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. ஆராத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவங்க அந்த லிங்கதாரணம் பண்ண, அவங்க தான் வீரசைவம் பரம வைதீகம் அப்படின்னு நிலை சொல்லுகிறவர்கள். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சிவபெருமானுடைய 5 முகங்களில் இருந்து தோன்றிய 5 ஆச்சாரியர்கள். அதனால நீங்க 5 முகங்கள், அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 முகங்கள்ல இருந்து, 5 லிங்கங்கள்ல இருந்து 5 ஆச்சாரியர்கள் தோன்றினார்கள். அவர்கள் வீரசைவ சித்தாந்தத்தை பரப்பினார்கள், சிவபக்தியை பரப்பினார்கள். இந்தியா முழுக்க, பாரத தேசம் முழுக்க, இலங்கைக்கு கூட அவர் ரேணுகாச்சா ஆராத்தியர் சென்றார் அப்படிங்கிற வரலாறுகள்லாம் உண்டு. அங்க கூட இலங்கையில கூட நம்முடைய வீரசைவ பஞ்சாச்சாரிய மரபு இருக்கு. அந்த மரபு, இந்த மரபுல அந்த 5 ஆச்சாரியர்கள் அங்க லிங்கத்திலிருந்து தோன்றி லிங்கதாரணம் பண்ண வச்சு, அங்க அகஸ்தியருக்கு அவரு ரேணுகாச்சாரியார் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற வரலாறு சித்தாந்த சிகாமணி அந்த நூல்ல சொல்லப்படும். அப்ப அந்த மரபு ஒண்ணு இருக்கு. அவங்க லிங்கதாரணம் பண்ணுவாங்க, அதே மாதிரி சிவ பூஜை பண்ணுவாங்க. அடுத்தது பசவ தத்துவ மரபு. அந்த மரபுல அவங்க லிங்கதாரணம் பண்ணிட்டு பூஜை பண்ணுவாங்க. இப்ப பசவ தத்துவ மரபினர் தான் நாங்க லிங்காயத்துகள், நாங்கள் வீர சைவர்கள் அல்ல, சைவர்களும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லிங்கதாரணம் பண்றாங்க, சிவ பூஜை பண்றாங்க, திருவைந்து எழுத்து தான் பயன்படுத்துறாங்க, விபூதி ருத்ராட்ச சாதனம் அதெல்லாம் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா சில வித்தியாசங்கள். இவங்க பசவ மரபினர்கள் கோயிலுக்கு வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், இஷ்டலிங்கத்துலதான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அப்ப அந்த வித்தியாசம். அப்போ லிங்கதாரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, விபூதி ருத்ராட்சம் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அடிப்படையில என்னன்னா சிவத்தோட ஐக்கியம் ஆகணும், அதுக்கு வழி பக்தி சாதனம். இந்த இது பொதுவா எல்லாருக்கும் அந்த 3 மரபினருக்கும் ஒத்து வருது. அடிப்படைகள் ஒரே மாதிரிதான் இருக்கு.
சில வேறுபாடுகள் இருக்கு. வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுதல்ல வேறுபாடுகள் இருக்கு. இப்ப ஸ்ரௌத்த சைவ சித்தாந்திகள் அதை வர்ணாசிரமத்தை முழுமையா ஏத்துக்கிறாங்க. பஞ்சாச்சாரியர்கள் ஓரளவுக்கு, முழுமையா அவங்க ஏத்துக்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஏத்துக்கிறாங்க. பசவாதி இவர்கள் அந்த வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வுகளை ஏத்துக்கிறதுல எல்லாரும் கொண்டும் கொடுத்தும் குடிகுடீசர் காட்செய்மின் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அப்ப இது அப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படையில வீரசைவம், அந்த தீவிரமான வைராக்கியம், ஞானம், இந்த ரெண்டுமே வீரசைவத்தினுடைய அடிப்படை லட்சணம் அப்படின்னு சொன்னா எல்லாமே வீரசைவம் தான். அது குரு மரபுகள் வேற வேற அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயத்துக்கு, ஒரு முடிவுக்கு வரலாம். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ இப்படி நீங்கள் சொல்லும்போதே ஒரு சில கேள்விகள் வந்தது. ஒரு வீரசைவர் அப்படின்னா புற அடையாளங்களை வச்சு அவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? புற அடையாளம்னு சொன்னா லிங்கதாரணம். ரைட். லிங்கதாரணம் அப்படின்னு சொல்றது, லிங்கம் உத்தம பாகங்கள், நெஞ்சு, கண்டம், உச்சி, இந்த 3 இடங்கள்ல லிங்கம் தரிக்கலாம் அப்படிங்கிறது விதி. அப்ப லிங்க தாரணம் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம வீரசைவ மரபுல பாத்தீங்கன்னா அஷ்டாவரணம்னு சொல்லுவோம். 8 ஆவரணங்கள் வீரசைவனுக்கு உண்டு. முதல்ல குரு, ஏன்னா குரு தான் லிங்கத்தை கொடுக்கிறார். லிங்கம் நாமளே எடுத்து வச்சுக்கிறதல்ல. குரு நம்ம கிட்ட நம்மளுக்கு லிங்கதாரணம் பண்ணி சுத்தம் பண்ணி நம்முடைய உயிரை அந்த லிங்கத்துல இணைத்து, சுவாமியோட இதை இணைத்து அதை பண்றார். குரு தான் நம்மளுக்கு சுவாமியை காட்டுறார். குரு, லிங்கம், அடுத்தது ஜங்கமம். அப்ப இந்த குரு லிங்கத்தை நம்ம மேல ஸ்தாபனம் பண்ணதுனால ஜங்கமத்தோட நம்மளை சேர்த்துறார். ஜங்கமம்னா அடியார்கள். பொதுவா அந்த சிவ கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை ஜங்கமர்கள் சொல்லலாம். வேடம் அப்படின்னு சொல்றதுனால அது எல்லா லிங்கதாரிகளையும் ஜங்கமர்கள் அப்படின்னு கருதலாம். பொதுவா சிறப்பான்னு சொன்னா சிவப்பணிக்கே தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்களை தான் ஜங்கமர்கள் சொல்லணும். அது ஒரு கம்யூனிட்டியாவே இன்னைக்கு ஆயிடுச்சு ஒவ்வொரு காலப்போக்குல. இப்ப குரு, லிங்க, ஜங்கமம், அடியார்கள் குலாம். அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அடியார்களுடைய நடுவுல இருத்தல். அப்ப சத் சங்கம்னு சொல்லுவோம் பொதுவா. நம்முடைய சனாதன மரபுல பொதுவா பாத்தீங்கன்னா சத் சங்கம்னு சொல்லுவோம். அப்ப குரு, லிங்க, ஜங்கமம், அப்புறம் விபூதி, ருத்ராட்சம், அப்புறம் பாதோதகம், பிரசாதம். அப்ப நம்ம குடிக்கிற தண்ணி பாதோதகம். அதாவது குரு, லிங்கம், ஜங்கமம், இந்த மூன்றுக்கும் அபிஷேகம் செய்யும் போது, குருவினுடைய பாதத்தை அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த நீரை பருகுதல் குருனுடைய பாதோதகம். லிங்க பாதோதகம், லிங்கத்தை நம்ம அபிஷேகம் பண்ணி பூஜை முடிச்சுட்டு கடைசியில மறுபடியும் ஒரு தடவை தண்ணியை விட்டு அந்த பாதோதகம் லிங்க பாதோதகம்னு சொல்லுது. அடியார்களுடைய பாதங்களை தூய்மை செய்து அந்த நீரை பருகுதல். அப்ப சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம்னு 3 கர்மம். இந்த 3 கர்மங்களையும் குரு, லிங்க, ஜங்கம பாதோதகம் போக்கும் அப்படின்னு தன்னுடைய வசனத்திலே நம்முடைய அல்லம பிரபு தேவர் சொல்றார். அப்போ குருவினுடைய அந்த பாதோதகத்துக்கு வீரசைவத்துல அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதோதகத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்திலும் இதே அளவுக்கு முக்கியத்துவம் உண்டு. நித்தியமே அவங்க குரு பாதோதகத்தை அருந்துதல் வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமான வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குருவினுடைய பாதோதகம். நம்ம இன்னைக்கு அது வெளிப்படையா யாரும் சொல்றது இல்லை. அப்ப பாதோதகம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. அந்த வீரசைவத்துல பாதோதகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் தான் கோயில்லயே சிவாலயங்கள்ல பாதோதகம் கொடுப்பாங்க. பெரும்பாலும் வைஷ்ணவ ஆலயங்கள்ல பாதோதகம் கொடுக்கறது வழக்கம் உண்டு. ஆனா கர்நாடகத்தை ஒட்டுன தமிழ்நாட்டு பகுதிகளில் சிவாலயங்கள்லயும் பாதோதகம் கொடுக்கறது உண்டு. பாதோதகம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்தது பிரசாதம்னு சொல்றது. பிரசாதம் நம்ம வீரசைவர்களுக்கு என்னன்னு சொன்னா, அவர்கள் சாப்பிடுவது எல்லாமே மட்டும் அல்ல பிரசாதம். அவர்களுடைய புலன் அனுபவங்கள் அனைத்துமே சுவாமிக்கு அர்ப்பணமாய்தான் நம்ம சாப்பிடுறோம். எந்த ஐம்புலன் இன்பங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஐம்புலன்கள் இன்பங்கள் எல்லாமே நம்ம சுவாமியினுடைய பிரசாதமா தான் நம்ம கொள்றோம். ஏன்னா லிங்கம் நம்ம கூடவே இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம செயல் எல்லாமே என் செயல் யாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலேங்கிற மாதிரி
நம்ம வந்து அனுபவிக்கிறது எல்லாமே வந்து சிவப்பிரசாதம் தான். நின்ன பிரசாத கல்லவே பாய் தரவேனே ஐயா அப்படிம்பார் பசவண்ணர். அப்ப அந்த பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லாமே இந்த 8 ஆவரணமே சிவமே. இந்த 8மே சிவஸ்வரூபம் தான். அது வந்து நீங்க நம்மை சிவமாக்க வேண்டியதுதான் அந்த 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 8 ஆவரணங்களுடைய லட்சணம். அப்ப வீரசைவர்னு சொல்லிட்டு விபூதி இல்லாதவர் வீரசைவர் அல்ல, ருத்ராட்சம் இல்லாதவர் வீரசைவர் அல்ல, லிங்க தாரணம் இல்லாதவர் இல்லவே இல்லை. எல்லா சைவருக்கும் பொதுவானது குருலிங்க ஜங்கமம். ஆனா இந்த லிங்க தாரணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பானது வீரசைவருக்கு. பாதோதகமும் பிரசாதமும் ரொம்ப சிறப்பானது, அதுவும் இருக்கு. இந்த லட்சணங்கள் அந்த அடையாளங்கள் பார்த்தாவே நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள் கர்நாடகாவில் பார்த்திருக்கேன், அப்படியே லைட்டா கையை இப்படி டச் பண்ணி பார்ப்பாங்க இந்த இவங்க எல்லாம். அது வீர செய்வரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர். அப்ப லிங்கதாரணம் தான் பரம இது ரொம்ப எல்லாத்துக்குமே காரணமா அமையிறது லிங்கம். லிங்கம் ரொம்ப முக்கியம். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் யார் வீர சைவர் இல்லையான்னு. அதே தான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கேட்காமலே நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்க. ஏன்னா பொதுவாக சைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ருத்ராட்சமும் விபூதியும் எல்லோரும் அணுகிறார்கள். அப்போ வீர சைவர்களை ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்டிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லிங்கதாரணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் வீரசைவர்களுடைய ஆச்சாரிய மரபு பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.